அதிமுகவிலே இணைந்த விஜய் கட்சியின் 500 பேர் அதிர்ச்சியில் செங்கோட்டையன், மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம். அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறி போனவர் தான் நமது செங்கோட்டையன் அவர்கள். அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லித்தான் ஆரம்பத்திலே குரல்கள் கொடுத்தார். இன்று அதிமுக டிடிவி தினகரன் உட்பட அனைவருமே ஒரே அணியின் கீழ் வந்துவிட்டு இன்னும் கொஞ்ச நாட்களிலே சசிகலாவும் ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியின் பக்கம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் செங்கோட்டையின் என்ன காரணத்திற்காண்டி எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வெளிவந்தாரோ அதை மறந்துவிட்டு, அதை மறைத்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே அடைக்கலம் புகுந்திருக்கிறார். இன்று தமிழக வெற்றி கழகத்திலே அவருக்குரிய மதிப்பு மரியாதை என்பது கிடைத்துக் கொண்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படின்னு சொல்லியாகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய முக்கால்வாசி நபர்களை நான் தமிழக வெற்றி கழகத்திலே இணைத்து விடுவேன் என சபதம் எடுத்திருந்தார் நமது செங்கோட்டையன். அவருக்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாகத்தான் தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படையில் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தென் மாவட்டங்களை மீண்டும் அதிமுகவின் அசைக்க முடியாத ஒரு கோட்டையாக மாற்ற நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தலில் நழுவிய தொகுதிகளை கைப்பற்ற பல்வேறு வியூகங்களும் வகுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுக நிகழ்த்தியுள்ள இந்த அதிரடி அரசியல் மாற்றம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையிலே விளாத்திக்குளம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர் பிரவீன்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக இணைந்திருக்காங்க. இந்த சேர்க்கை தென் மண்டலத்தில் அதிமுகவின் அடிமட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தும் நகர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையிலே விளாத்திக்குளம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர் பிரவீன்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக இணைஞ்சிருக்காங்க. அரசியலில் தடம் பதிக்க துடிக்கும் நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்தி வரும் கூடிய சூழலில் இந்த திடீர் விலகல் அக்கட்சிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. தனது முதல் அரசியல் பயணத்தை தொடங்கும் முன்பே முக்கிய நிர்வாகிகள் மாற்றுக் கட்சியை நோக்கி செல்வது விஜய்க்கு ஒரு சவாலான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே சமயம் அதிமுகவின் இந்த ஆபரேஷன் தெற்கு மற்றும் மற்ற கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளையும் தன் பக்கம் இழுக்க திட்டமிட்டுள்ளதால் எதிர்வரும் நாட்களிலே தென் மாவட்டங்களில் பெரும் நபர்கள் அதிமுக இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாகவும் இணையதளங்களிலும் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவுடைய தொண்டர்கள் பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு முறை கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடையும் முடித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவை காட்டிலும் 10 மடங்கு வேகத்திலே எடப்பாடி பழனிசாமி சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.